சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் டாக்டர் குரு நாகராஜன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த ஆவணி மாதத்தோட ஜோதிட பலன்கள் பார்க்க போறோம். கும்பராசி நேயர்களே, இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும், ஏதாவது தீமையான பலன் ஏற்படுமா, அப்படி ஏற்பட்டால் அதில் அந்த தடையை நீக்குவதற்கு என்ன வழி, அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க உள்ள போவோம். இந்த கும்பராசியை பொறுத்த பிடிக்கும், ராசிக்கு அதிபதி சனி ராசிக்கு 2ல நிக்கிறாரு. இப்ப பொறுத்த முடிக்கும் நீங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல்ல இருக்கீங்க. முக்கியமா உங்க குடும்பத்திற்காக, உங்க குடும்ப நபர்களுக்கு, உறுப்பினர்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்து போனீங்கன்னா நீங்க ஒண்ணு கெட்டு போக மாட்டீங்க. அதுதான் உண்மையான விஷயம். அப்போ இந்த ராசியில பாத்தீங்கன்னா ஏற்கனவே ராகு நிக்கிறாரு. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய எண்ணம், உங்களோட ஏதாவது ஒரு கனவு கண்டீங்கன்னா அது எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஏன்னா ராகு இருந்துச்சுன்னா அது பிரம்மாண்டப்படுத்துவாரு. அட் த சேம் டைம் சில தடைகளையும் உண்டு பண்ணுவாரு, நெகட்டிவ் எண்ணங்களையும் ஏற்படுத்துவார். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னாடி நெகட்டிவா பூரா செக் பண்ணிடுவீங்க. என்னென்ன நெகட்டிவ் இருக்கு இதெல்லாம் சரி பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் செக் பண்ணிக்குவீங்க. ஏன்னா ராசி அதிபர் 2ல நிக்கிறது மட்டும்தான் விட்டு கொடுத்து போகணுங்கிற ஒரு விஷயம். உங்க குடும்ப நபர்களுக்கு தான் விட்டு கொடுக்க போறீங்க, அதான் முக்கியம். இந்த ராசிய யாராவது பாக்குறாங்களா, ஏதாவது கோள் பாக்குறதுனா சூரியன் பாக்குறாரு, கேதுவோட நின்று பாக்குறாரு. சூரியன் பாக்குறதுனால என்ன விஷயம் நடக்கும்? அரசாங்கத்தால் நன்மை ஏற்படும், அரசு அதிகாரிகளால் நன்மை ஏற்படும், அரசியல்வாதிகளால் நன்மை ஏற்படும். சோ அரசு இயந்திரம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நன்மையான பலன்களை உறுதியாக எதிர்பார்க்கலாம். இது ஒண்ணு. அவர் 2லயே போறதுனால வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக ரொம்ப மெனக்கெட்டுக்கிட்டு இருப்பீங்க. முன்ன விட இப்ப வருமானம் கண்டிப்பாக கூடவே வரும். இது கும்பராசிக்கு இந்த மாசம் எதிர்பார்க்கலாம். 2ஆம் இடம் எடுத்துக்கோங்க. 2ஆம் இடம் அங்க ராசி அதிபதி சனியே நிக்கிறதுனால வருமானத்திற்காக அதிக உழைப்போம், குடும்பத்துக்காக அதிக உழைக்கக்கூடிய சூழ்நிலையை இது உண்டு பண்ணி தருது. அந்த இடத்த குரு பார்க்கிறாரு. மிகப்பெரிய லெவல்ல வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு தான் இந்த மாசத்துக்கு உங்களுக்கு சுட்டி காட்டுது. ஏன் சார், அவரு சூரியன் உங்க ராசியை பார்க்கிறாரு பாருங்க. சோ இந்த ஒரு காரணமும் அங்க இருக்கு. ஏன்னா சூரியன் ஒரு இடத்த பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா அந்த இடம் அப்படியே பூ பாருங்களேன் மலரணும்னு சூரியன் பார்க்கணும், இல்லாட்டி அது ஒண்ணும் ஆகாது. அதே மாதிரி ஒரு இடத்துல தண்ணி கிடக்குது, நீண்ட ஈரமாவே இருக்கு, சூரிய ஒளி பட்டு அங்க பச்சை வந்துடும். அப்புறம் அங்க இருந்து புழு பூச்சி எல்லாம் வரும், பறவை மூக்கம் அங்க எல்லாம் உண்டாகிரும் சொல்லுவாங்க. சோ இந்த சூரியனுக்கு அந்த பவர் இருக்கு. அப்ப சூரியன் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல குரு வந்து உங்க 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்படி விதமான வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து 3ஆம் இடத்தை எடுத்தீங்கன்னா உங்களோட சவாலை பத்தி பேசலாம், முயற்சி பத்தி பேசலாம். இந்த இடத்தை பார்க்கும்போது இந்த இடத்துக்கு அதிபதி தன் பாவத்திலிருந்து 3ல போய் நிக்கிறாரு. இந்த பாவத்திற்கு வேற ஏதாவது கோள்களோட சம்பந்தம் ஏற்படுதா? இப்பைக்கு சந்திரனோட சம்பந்தம் ஏற்படுது இந்த மாசம் ஆரம்பத்திலேயே. அப்ப இந்த சந்திரன் பயணம் பண்ணக்கூடிய கோளா இருக்கிறாரு. அவர் அந்த இடத்தை பார்ப்பதன் மூலமாக உங்க இளைய சகோதர சகோதரிகள் எல்லாம் இந்த காலத்துல பயணப்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு. அது படிப்புக்காக இருக்கலாம், இல்லாத பட்சத்துல வேலை நிமித்தமாக இருக்கலாம், இல்ல உயர்கல்வி படிக்கிறதுக்கு, இல்ல சும்மா டூர் போறது கூட இது இருக்கலாம். ஏன் இந்த கும்பராசிக்கு 5ல செவ்வாய் இருக்கிறாரு, இளைய சகோதர சகோதரிகள் 5ஆம் இடத்துல இருக்காங்க. அப்ப டூர் போறதுக்கு, சுற்றுலா போறதுக்கு அவர்கள் போறக்கூடிய பயணமாக இருக்கலாம். அடுத்த 4ஆம் இடத்தை எடுத்துக்கோங்க. உங்களோட தாயார் பத்தியும் உங்களோட உடல் ஆரோக்கியம் பத்தியும் சொல்லக்கூடிய அந்த அதிபதி தன் பாவத்திலிருந்து 5ல இருக்கிறாரு, ஆனா நீசமா நிற்கிறாரு. சோ 2ம் உண்டு. உங்க தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், உங்களுக்கும் பாதிக்கப்படலாம். அதனால அவர் இருக்கக்கூடிய இடம் 5ல, அதாவது தன் பாவத்துக்கு 5ல இருந்தா கூட உங்க ராசியை பொறுத்தபடி அவர் 8ல போய் தான் இருக்கிறார். சோ அதிகமான பாதிப்புகளை உண்டு பண்ணக்கூடிய சூழல்ல தான் அது சுட்டி காட்டுது. ஆக இப்ப உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்க தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை. சொத்து சுகம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக கவனம் தேவை. இப்போ நீங்க சொத்து வாங்குறதுக்காக ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்தீங்க, பத்திரம் போட போனீங்கன்னா அது ஃபேக் டாக்குமெண்டாக, ஃபேக் இடமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இருக்கு ஆனா இல்லை. அந்த கோள் வந்து நீசமாயிட்டது. அந்த கோள் இருக்கு ஆனா நீசமாயிடுச்சு இல்ல, அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த மாசம் சொத்து வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அடுத்த மாசம் வாங்கிக்கோங்க, ட்ரை பண்ணுங்க. இதான் கும்பராசிக்கு இப்போ உள்ள ஒரு சூழல். அடுத்து இதே கும்பராசிக்கு 5ஆம் இடத்தை சொல்லுவீங்கன்னா உங்க குழந்தை பாக்கியத்தை பத்தி குழந்தை விஷயத்தை சொல்லக்கூடிய, காதலை பத்தி சொல்லக்கூடியது. இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. உங்களோட உங்க குழந்தைங்க
அதிக ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நீங்க அவங்க விஷயத்துல ஏதாவது பயந்துகிட்டே இருப்பீங்க. பாப்பா, தம்பி, பாத்துடுறா மகனே மகளேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க நமக்கு சமாதானப்படுத்த, அப்பா இருப்பா நான் பாத்துக்கிறப்பா அப்படிம்பாங்க. அவ்வளவு தைரியமா இருப்பாங்க. அதுக்கு தகுந்த அந்த இடத்துக்கு அதிபதி தன்பாவத்துல ரெண்டுலயும் அடுத்த மூணுலயும் போக போறாங்க. அதனால அந்த இடமே ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ உங்க பிள்ளை குட்டிகளை பத்தி நீங்க பெருசா கவலைப்படாதீங்க. அவங்க நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. அடுத்து 6ஆம் இடம், அது ருணரோக சத்ரு சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவத்துக்கு அதிபதி சந்திரன் ஆரம்ப காலத்திலேயே உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்காங்க. அவரு நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க. சோ இந்த காலத்துல கும்பராசிக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமாக ஏதாவது நீங்க முயற்சி செய்யலாம், அந்த வேலை கிடைக்கும், அமையும். ஏற்கனவே அட்டன் பண்ணியிருந்த அந்த இன்டர்வியூலாம் உங்களுக்கு நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய காலமாக இருக்கு. நல்ல காலமாக இருக்கு வேலைக்கு. 7ஆம் இடத்தை எடுத்துக்கோங்க. அந்த இடத்துக்கு அதிபதி அங்கதான் இப்பதான் வந்து சேர்ந்திருக்கிறார். அப்ப இதுக்கு முன்னாடி தள்ளி போயிருந்த திருமணம் இப்பதான் வந்து கைகூடி உங்களுக்கு வருது. சோ தாராளமாக முயற்சி எடுங்க. இந்த காலம் உங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய காலமாக இருக்குது. ஆனா திருமணத்தை இந்த ஆவணியில வைக்காதீங்க கும்பராசிக்காரங்க. ஏன் அங்க 7ல கேது நிக்கிறாரு. சோ இந்த ஆவணி தவிர்த்துட்டு, ஏன்னா ஏற்கனவே இப்ப சூரியன் அங்க நிக்கிறதுனால ஆவணி தவிர்த்துட்டு செஞ்சீங்கன்னா நல்லது அப்படிங்கிறது என்னோட சின்ன கருத்தாக இருக்குது. பாருங்க, இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இதே ராசிக்கு 8ஆம் இடத்தை எடுத்துக்கோங்க. உங்களோட ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்க மனை மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய இடமாக இந்த 8ஆம் இடம் இருக்கு. அந்த இடத்துல சுக்கிரன் நீசமா நிக்கிறாரு. இப்போ உங்க மனை மூலம் வருமானத்தை கேட்டீங்கன்னா சண்டைக்கு தான் வருவாங்க. ஓ பையா, அடுத்த மாசம் தரைப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு செலவு இருக்கும். சோ அதை விட்டு கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா அது 8ல போய் நிக்குது, அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அப்ப அதை அவங்க விட்டு கொடுப்பது மூலமா நல்லது. பெண்களை பொறுத்த மட்டும் அந்த பிரச்சனை கிடையாது. கணவன் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும், பிரச்சனையே இல்லை. இது ஆணா இருந்தா அந்த சுக்கிரன் அங்க நிக்கிறதா இப்ப கொஞ்சம் பிள்ளை ஒண்ணு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தை எடுத்துக்கோங்க. பாகிஸ்தானத்தை பத்தி சொல்லக்கூடிய அமைப்புல அந்த இடத்துக்கு அதிபதி தன்பாவத்துல இருந்து 12ல மாறுகிறாரு. இந்த இடத்துல ஆரம்பத்தை சந்திரன் நிக்கிறாரு, அப்புறம் 2 நாள்ல போயிடுறாரு. அதனால இந்த கும்பராசியை பொறுத்த மட்டும் அனுபவிக்கக்கூடிய விஷயம் இப்ப இல்லை. எதையும் அனுபவிக்கணும் இல்லை. நீங்க வேணா வருமானம் வரும், ஓடி ஓடி சம்பாதிப்பீங்க, சம்பாதிச்சு வீட்டுக்கு போனா கொடுப்பீங்க. நீங்க அனுபவிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ ஒரு மாசம் விட்டு விடுங்க. அதான் சொல்லிட்டேன், ஏற்கனவே ராசி அதிபதி தன் பாவத்துல இருந்து 2ல இருக்கிறாரு. அப்ப நீங்க இந்த மாசம் நீங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய மாசமாக இருக்கு ஒண்ணு. அடுத்து 10ஆம் இடம் தொழிலை பொறுத்து பிடிக்கும். இந்த இடத்துக்கு அதிபதி தன் பாவத்துல இருந்து 8ல போய் மறைஞ்சு நிக்கிறாரு. இந்த பாவத்தை குரு பாக்குறாரு, உச்ச குரு பாக்குறாரு. அதனால தொழில் இந்த வருஷம் நல்லாவே இருக்கும், நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த தொழில் மூலமாக கிடைச்ச உற்பத்தி அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், அடுத்த பாக்கெட் மணி நமக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கு. கவலைப்படாதீங்க, இந்த தொழில் நல்லா இருக்கு. இது இந்த ஆவணி மாசத்துல இந்த கும்பராசிக்குரிய பலனாக இருக்குது. இந்த கும்பராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி குரு தன் பாவத்துல இருந்து 8ல போய் மறைஞ்சிருந்தாலும் உச்சமா நிக்கிறாரு. அப்போ என்ன கிடைக்குது? 11ஆம் இடம் ஆசை, அபிலாசை, எண்ணம் இத்தனையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஆசை அடுத்தவனை மகிழ்ச்சி பண்ணும். ஏன்னா 7க்கு அந்த அதாவது 5ஆம் இடத்துக்கு 2ஆ இருக்கு. உங்களோட பிள்ளைங்களை மகிழ்ச்சி பண்ணும். நீங்க ஆசைப்பட்டது உங்க பிள்ளைங்க சம்பந்தப்பட்ட விஷயமா ஆசைப்பட்டீங்கன்னா அது அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும். இப்படித்தான் இருக்கு. நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது 8ல போய் மறைஞ்சிருக்கு. அதை தன்பாக இந்த 8ல மறைஞ்சிருக்கு, உங்களுக்கு 6ல போய் இருக்கு. அதனால இப்ப நீங்க பெருசா உங்களுக்காக ஆசைப்பட வேணாம், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஆசைப்படுங்க, அது சக்சஸ் ஆகும். அடுத்து 12ஆம் இடம் விரயஸ்தானமாக இருக்கு. சுப விரயம் பண்ண நலம். ஏன் இந்த இடத்துக்கு அதிபதியாக, அதாவது இந்த இடத்தை பார்க்கக்கூடிய கிரகமாக குரு இருக்கிறார். சுப விரயத்தை சொல்லக்கூடிய நிலையில அவர் இருக்கிறாரு. உங்க வீட்டுல சடங்கு, அப்புறம் கிரக பிரவேசம், அப்புறம் கார் வாங்குறது, இடம் வாங்குறது, இது மாதிரியான சுப விரயங்களுக்காக நீங்க செலவழித்தீர்கள் என்றால் இது நன்மை தரும். ஏன்னா இந்த கும்பராசியை பொறுத்த முடியும் குரு வந்து 2-11 இருக்கிறார். 2-11 6ல இருந்துகிட்டு அந்த 7ஆம் விரையா 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க பண்ணக்கூடிய சுப விரயம் உங்களுக்கு நன்மையான பலனை தரும். அப்படி இல்லாத பட்சத்துல அவர் மருத்துவ செலவுகளை தருவார். அந்த மருத்துவ செலவையும் பெரிய அளவுல கொண்டு போயிடுவார். அதனால இதை சுப விரயம் பண்ணுவது மிகச்சிறந்த நன்மையை ஏற்படுத்தும். அதில் எல்லளவும் மாற்றமில்லை. ஆக இந்த கும்பராசியை பொறுத்த முடியும்
இவ்வளவு பலனும் சொல்லியிருக்கோம். சின்ன தீமைகள் இருக்கு, அந்த தீமையை நீக்கக்கூடிய வழியும் சொல்லியிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணி இதை நீங்க சக்சஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.